குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்எஃப் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருணாகரம் வந்து ரொம்ப இந்த ஃப்ளேமிங் ஃபிஸ்ட்டில் வந்து டைமண்டை நிறைய எடுத்துட்டான். சரிங்களா, அதுக்காக ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஆக்சுவலாக எப்படி பர்மனெண்ட் கன்ஸ்கின் எடுக்கணும்னு. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா மார்னிங் ஒரு 5லேருந்து 5:45க்குள்ளே இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். காட்டு வந்து இந்த கன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மினிமம் நம்மளுக்கு ஒரு 10லேருந்து 15 ஆர் 10 போதும், 10 to 12 ஓகே, தட்ஸ் எனஃப். அது இருந்தால் போதும், நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒரு கன் ஸ்கின் எடுத்துடலாம் ஷுவர். ஓகேவா, அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. சரிங்களா, கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நான் மொபைல் டேட்டாவை எப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஓகேவா, இது வந்து ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் தான் பேக்ரவுண்டில். ஓகே, இதை ஏமாற்றலாம் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஓகேவா, எப்படின்னா ஒரு லாகின் ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அப்போ டேட்டாவை கட் பண்ண சொல்ல நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா நெட்வொர்க் எரர்னு வருமா, அப்போ அந்த சர்வர்லேருந்து கட் ஆகிடும். ஆக்சுவலாக கட் ஆகிட்டு திருப்பி ரீகனெக்ட் பண்ண ட்ரை பண்ண சொல்ல இந்த கன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்று ஓப்பன் பண்ணணும். அதுக்குன்னு எப்படின்னா ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் எரர்னு வரும். டேட்டாவை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா திருப்பி என்ன பண்ணணும், நம்மளுக்கு எந்த கன் ஸ்கின் வேணுமோ அதை டேப் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். நெட்வொர்க் கனெக்ஷன் எரர்னு வந்துதா, அது மாதிரி வரணும். நம்மளுக்கு வந்துட்டு திருப்பி டேட்டாவை ஆஃப் பண்ணி திருப்பி கண்டினியூஸாக அப்படியே நம்ம ரிப்பீட்டட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, இது ஆக்சுவலாக வந்து மினிமம் 10 கார்ட் இல்லை 12 கார்ட், அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு கன் ஸ்கின் எடுக்கலாம். நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஆனால் நேற்றெல்லாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 1200 டைமண்ட்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ண 3 நாளாக வந்து ஃப்ளேமிங் ஃபிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படியே எடுத்துடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பார்த்தா டோட்டலாக 1200 டைமண்ட்ஸு. அந்த வீடியோ வேறு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜஸ்ட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அதே மாதிரி பர்மனெண்ட் கன் ஸ்கின்னை எடுத்துடலாம். நீங்கள் டைமண்ட்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன் டைமண்ட்ஸை. மோஸ்ட்லி இந்த கன் ஸ்கின் இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா கன் ஸ்கின் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, என்னது கன் ஸ்கின் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ப்ரோ பிளேயர்ஸ்னால் ட்ரெஸ்ஸு ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை, அந்த பண்டில்லாம். ஆனால் அவ்வளோ டைமண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுமா பண்டிலில் போயிட்டு? நமக்கு பிடிச்ச ஒரு பண்டில் எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எலைட் பாஸ் தான் நம்மளுக்கு ஆஃபரில் விடுறாங்களோ டிஸ்கவுண்ட்டில், அதை வச்சு அப்படியே காம்பினேஷன் மாற்றி போட்டுட்டு அதை சூப்பராக இது பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆனால் கன் ஸ்கின் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அவ்வளோ உங்கள் கேம் ப்ளே வந்து செம்மையாக இருக்கும், சேஞ்ச் ஆகும் கேம் ப்ளே. அதே மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு ஆட தெரிலனா அக்யூரசி உள்ள கன்னை வந்து எடுத்துக்கோங்க. ப்ராப்பரான எய்ம் பண்ணி கரெக்டாக அடிக்க முடியலனா அக்யூரசி உள்ள கன் எடுத்துக்கோங்க, பக்காவாக அடிக்கும். ஓகே, இன்னும் நம்மளுக்கு பர்மனன்ட் கிடைக்கும், ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நான் மொபைல் டேட்டாவை எப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நிறைய கன் கார்ட் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அட் அ டைமில் டப்புலாம் ஓப்பன் பண்ணாதீங்க. ஆனால் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் மார்னிங் தான் ட்ரை பண்ணணும். சரிங்களா, மறந்துடாதீங்க. நைட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லாதீங்க. மார்னிங் ட்ரை பண்ணுங்கள். 100% நான் கேரண்டி ஷுவராக கிடைக்கும். என்ன சார் என்ன ப்ரோ கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ, நம்பி பண்ணுங்கள். புரியுதுங்களா, உங்கள் முன்னாடி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். இது லைவாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, லைவாக ரெக்கார்ட் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது பாருங்கள், ஒரு நாளைக்கு அந்த ஒரு கன் ஸ்கின் கிடச்சிருச்சுன்னா திருப்பியும் இருக்கிற ரிமைனிங் பாக்ஸை ஓப்பன் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, மறுநாள் நெக்ஸ்ட் டே வந்து கன்டினியூ பண்ணுங்கள். பார்த்தீங்களா, பர்மனெண்ட் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இதுக்கப்புறம் நான் இது பண்ண மாட்டேன், பாக்ஸை ஓப்பன் பண்ண மாட்டேன். பர்மனெண்ட் கன் ஸ்கின், ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு கன் ஸ்கின் பர்மனெண்ட் ஷுவராக கிடச்சிடும் நமக்கு இந்த ட்ரிக்கில். திருப்பியும் வந்து பாக்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். புரியுதுங்களா, இப்போ உங்களுக்கே கிளியராக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இது மாதிரி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷுவராக கிடைக்கும். அதே மாதிரி வந்து கருணாகரன் டைமண்டை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறான். எனக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்டா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப இதுவாகிடுச்சு. சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா டைமண்டு, அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா நம்மளுக்கு தான்
100% உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் டாப் அப் பண்ணால் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 10 ருபீஸ் டாப் அப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 300 டைமண்ட்ஸு உங்களுக்கு தந்துடுவாங்க. தட் மீன்ஸ் 299. பாருங்கள், ஃப்ளேமிங் ஃபிஸ்ட் இதில் தான் நான் ட்ரை பண்ணேன். சரி, இதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல டைமண்டை. ஆக்சுவலி நம்மக்கிட்டேருந்து பிடிங்கிட்டானுங்க 1600. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி இப்போ அந்த ஆக் ஸ்ட்ரைக்குன்னு ஒரு கன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இதுவும் நான் போஸ்ட் பண்ணேன் நேற்று. ஜஸ்ட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டெய்லி அப்டேட்ஸ்லாம் நான் பண்ணுறேன், என்னென்ன ஈவெண்ட் வருதுன்னு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த கன்னை வேணால் போய் பார்க்கலாம். நம்மளுக்கு கிடச்சது இது வந்து நான் ஷார்ட் கன் வச்சுருக்கேன். நம்மளோட ஏடபிள்யூஎம் இங்கே ஸ்னைப்பரில் வரும்ல, இதோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு பர்மனெண்ட். ஓகேங்களா? ஓகே, சூப்பராக தான் இருக்குது கன்று. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் 1, ரீலோட் ஸ்பீட் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சூப்பர் தான். ஓகே, ஆனால் எப்படி அடிக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு கன் ஸ்கின் கிடச்சிதா. ரிமைனிங் இருக்க பாக்ஸை நாளைக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நான் கரெக்டாக டெய்லியும் போஸ்ட் பண்ணுறேன். கன் கார்டு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நான் புது சேனல் தான் இது, நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், எஃப்எஃப் தமிழ்ன்றது. ஷேர் பண்ணுங்கள். தினமும் வந்து என்னென்ன அப்டேட் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்திருக்குன்னு நான் இது பண்ணுறேன். அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து பக்காவாக பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஷேர் லைக் பண்ணிவிடுங்க. பை.